ஃப்ரெண்டு வனஜாலாம் சொல்லுவா, ஏன் வனஜ் இப்படி பேசுற அப்படின்னு. முதல்ல என்ன இது என்னது பூனை மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, குறை இன்னும் இன்னும் கொஞ்சம் குறை, இன்னும் கொஞ்சம் குறை, இன்னும் கொஞ்சம் குறை, இன்னும் கொஞ்சம் குறை இதே சொல்லுவா. ஸோ என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேச, முதல்ல இது கொஞ்சம் பேசுறத கட் பண்ணு, இல்லை நீ அப்படின்னு இப்படி பேசாத, பேசவே பேசாத அப்படின்னா. ஸ்கின் கேர் ஆக்சுவலி நிறைய தண்ணி குடிச்சா போதுமா ஸ்கின் கேருக்கு? அப்படி முடிக்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ஹேருக்கு வர மேம். ஹேர் ஆயில் ஏதோ வீட்லயே பண்ணுவீங்கன்னு சொல்லி இருந்தீங்க. அந்த ஹேர் ஆயில் என்ன வீட்ல பண்ணுவீங்கங்கிற டிப் எங்களுக்கு வேணும். இப்ப இன்ஃப்ளூயன்சரா மாறலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது நீ வந்து எல்லா டிப்ஸையும் எப்படியே கேட்டுட்டேன்னா நான் எப்படி மற்ற இன்கிரீடியன்ஸ்லாம் வராம போயிடும், அதுக்குள்ள அது காஞ்சு போயிடும். சரி இது வாங்குவேன், அதுக்கப்புறம் அது வாங்க முடியாம போயிடும், இது பூச்சி பிடிச்சிடும். இப்படியே பண்ணி ஒரு எண்ணெயை காய்ச்சறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ், ஒரு 6 மாதம் எப்படியாவது நீங்க எண்ணெயை காய்ச்சி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பாட்டில் வாங்கியே தலையை வச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு ஹேர் நம்ம லைஃப் லாங் வேணும். நம்ம இப்போ யங்ஸ்டராக இருக்கோம்னு தலையை எப்போ பார்த்தாலும் விரிச்சு போட்டுட்டே இருந்து அதுக்கப்புறமா வந்து முடி நம்ம தலையில இல்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ கூட நான் ட்ரைவ் பண்ணி வரும்போது தலையை கட்டி தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே வரும்போது மட்டும்தான் நான் கிளிப் எடுப்பேன். உங்களோட ஆங்கரிங் கதைக்கு தான் நான் வரப்போறேன். இவ்வளோ வருஷம் தி ஜேர்னி இந்த இண்டஸ்ட்ரி சஸ்டைனபிளா சூப்பரா இப்போவும் அம்மு மேம்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த ஓகே அம்மு ராமச்சந்திரன் இப்போ எவ்வளோ வருஷமா இருக்கீங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்டட் ஆஸ் அ விஜே ஆங்கரிங் தான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்க கரியரை டீனேஜ்ல. ஸோ ஹவ் வாஸ் இட் அந்த ஏஜ்ல ஸ்டார்ட் பண்றது? ஏன்னா நம்ம கரியர் காலேஜ் முடிச்சு ஸ்டார்ட் பண்றது இட்ஸ் அ டிஃபரெண்ட் திங். பட் நம்மளோட சின்ன வயசுல நமக்கு வேலைங்கிறது தெரியாத பாயிண்ட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க ஒரு இடத்துல. ஸோ ஹவ் வாஸ் இட் அந்த பாயிண்ட்? உண்மையாவே எனக்கு கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அண்ட் என்னுடைய ஃபேமிலிக்கு. பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது சில நேரங்களில் வேலையை நம்மளை சூஸ் பண்ணோம், இல்லை நாம வேலையை சூஸ் பண்ணுவோம்னு. ஆனால் உண்மையாகவே மீடியா என்னை சூஸ் பண்ணியிருக்குன்னு நினைக்கும் போது அதுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன். அதுவும் எனக்கு வந்து பேசவே தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு காலத்தில் இருந்தேன். அதாவது பயம், ரொம்ப கூச்ச சுபாவம், ரொம்ப குடிஞ்சத்தலை நிமிராம. எங்கள் டீச்சர்லாம் சொல்லுவாங்க, நிமிர்ந்து பேசு, சிரிக்காம பேசு, பக்கன்னு பேசாத இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை டீச்சர் ஜெஸ்லி மிஸ், அப்புறம் நான் படித்த ஸ்கூலில் சிஸ்டர் ஆவிடா சிஸ்டர். வாயை திறந்து பேசு அதுக்காகவே என்னென்னா கிளாஸில் எழுந்து நின்று படிக்க சொல்லுவாங்க, தைரியம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு பயந்தாங்கொடி ஒரு கிட்டு மாதிரி தான் இருந்தேன். ஆனால் நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கேமரா முன்னாடி ஒரு விஜே, அதுவும் ஒரு பயனீர் விஜே மேம் உங்களை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன். அப்படின்னா என்னை வளர்த்து விட்டால் எல்லா மீடியாஸ் ப்ளஸ் மை ஃபேன்ஸு, என்னுடைய ஃபாலோவர்ஸ், அப்புறம் நிறைய ரசிகர்கள், ஃபேமிலி எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா எல்லாராலையுமே இந்த சீட்டில் உட்காந்து நான் உண்மையாகவே மதிக்கிறேன். உண்மையாகவே நான் சொல்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது எத்தனையோ பேர் இருக்கும்போது அதில் வந்து ஒரு பர்சன் இங்கே வந்து உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு கொடுப்பனை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் நான். அந்த வகையில் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அதை நான் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி தான். ஒரு உண்மையாகவே எனக்கு முதல்ல ஏபிசிடி எதுவுமே தெரியாது. ஒரு ஆடிஷன் போகணும்னா கூட எப்படி க்ரூம் பண்ணிட்டு போகணும்னு கூட எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் ஒரு ஆட் ஃபிலிம் ஆடிஷனுக்கு போகும்போது தாரா உமேஷ் மேம், ருக்கு மேம், பிஜு மேம் இவங்கெல்லாம் ஒரு ஆடிஷன்னு சொன்னாங்கன்னா ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு டு க்ரூம் மை செல்ஃப். சாதாரணமாக ஒரு ஜடை போட்டுட்டு நெத்தியில் போட்டு குங்குமம், விபூதி, தலையில் பூவு அதெல்லாம் வச்சுக்கிட்டு போய் அப்படியே போய் நிற்பேன். எதுக்குமா வந்திருக்கு, பொண்ணு பார்க்க அப்படின்ற ரேஞ்சுக்கு போய் அப்படியே வந்து நிற்பேன். இப்போ வந்து நிஜமாவே வந்து க்ரூமிங் செக்ஷன்லாம் வந்து தாரா மேம்லாம் எடுத்தாங்க அவங்க. அதாவது வி நீட் டு பி ப்ரிப்பேர்ட். ஒரு ஆர்டிஸ்ட்னா வி நீட் டு பி ப்ரிப்பேர்ட் ஆல் டைம். லைக் எப்போ நமக்கு வேலை வரும் அப்படின்றது தெரியவே தெரியாது. அதனால் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜுவல்லரியாக இருக்கட்டும், ஒரு மேக்கப்பாக இருக்கட்டும், ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், பி ப்ரிப்பேர்ட். காலையில் தூங்கி இருந்தால் பி ப்ரிப்பேர்டு. நெயில்ஸில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுனால எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவங்க சொல்லுவாங்க பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்போ தான் நான் தலையில் எண்ணெயை வச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை சடையை போட்டுட்ருக்கேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. ஈவன் இந்த ஹேர் கட்லேருந்து பர்ஃபெக்டாக க்ரூம் பண்ணி ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணி இப்படியெல்லாம் இருக்கணும். அதுக்கான செப்பல்ஸ் கரெக்டாக இருக்கணும். அந்த மாதிரி
நிறைய விஷயங்கள் நான் தினம் தினம் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டேன். எங்க வீட்டுடைய பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா, தாத்தா மட்டும்தான் வந்து நம்ம விஜயவாகினி நம்ம நாகிரெட்டி ஐயா கிட்ட வந்துட்டு ஒர்க் பண்ணினாங்க. ம். அதுவும் பிரஸ்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணாங்க அவங்க. சந்தமாமான்னு சொல்லி புக். ம். ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர் த சந்தமாமா புக். அம்புலி மாமா? யூ டோன்ட். ம்ஹ்ம். ஓகே, ம். பரவால்ல. நம்ம ம்ஹ்ம். அட்லீஸ்ட் குட்டி சப்போர்ட் இருக்கு நமக்கு. அதாவது நம்ம நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும்போது பிறந்தவங்க கூட நம்ம ஒர்க் பண்றோன்ற ஒரு இருக்கு. ஐ கான்ட் டேக் யூ ம். பிகாஸ் நான் இப்பதான் மேம் தெரியாது மேம். ஆமா. ஒரு இந்த 2000 மில்லினியம் கிட்ஸ் கூட பேசும்போது எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஸோ அம்புலி மாமா, சந்தமாமாலாம் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு புக்கு. அந்த மேகசின்ல பிரஸ்ல ஒர்க் பண்ணவர் தாத்தா. ம். ஸோ மீடியா பேக்ரவுண்டுன்னு பார்த்தோம்னா, இவ்வளோதான் மீடியா இருக்கு. பேக்ரவுண்ட். மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாது. மீடியா பத்தி எனக்கு 0 நாலேட்ஜ்க்குள்ள உள்ள நுழைஞ்சேன். ஐ ஃபீல் கிரேட். அதாவது எல்லாரும் பின்னாடி திரும்பி பார்க்காதன்னுவாங்க. இல்ல நடந்து வந்த பாதைய பாருன்னுவாங்க. எனக்கு அந்த ஒவ்வொரு நிமிஷமும் நடந்து வரும்போது, அந்த அம்முவா இந்த அம்மு அப்படின்னு எனக்கே நான் வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போட்டு பார்த்துக்கிட்டா, இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல வந்துட்டு செமினார் கூட எடுக்கலாம் போல இருக்கு. கண்டிப்பா. ஆனா அந்த கிட்ஸ்க்குலாம். அம்மு தான் இப்போ இவ்ளோ க்ரூம் ஆகி நம்ம ஒவ்வொரு விஷயம் இப்போ சாரியா இருந்தாலும் உங்களோட ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாமே இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அது ஆமா. சேஞ்ச் ஆயிருக்குன்னா அந்த ஒரு அது ஷிஃப்ட். பெரிய விஷயம். ஆமா. அதாவது மீடியா பேக்ரவுண்ட்ல இருக்கவங்களுக்கு புரியும். அ அ அந்த ஒரு பெரிய ப்ளஸ்ஸோ என்னமோ தெரியல. எனக்கு ஒரு மீடியா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தோம்னா, எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயமாவது சொல்லிக் குடுத்துருப்பாங்க. கண்டிப்பா. ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால எப்படி வந்து நானு ஒரு களிமண்ணா என் வீட்ல இருந்து புடிச்சு என்ன வெளிய அனுப்புனாங்களோ, அதே மாரி தான் இன்னைக்கு வரைக்கும் மேம் எந்த இருக்கு. வயசுல மேம் ஃபர்ஸ்ட் அந்த டிவி முன்னாடி வந்தீங்க? 14 ஆர் ஓ 15 மை காட்! மேபி. லைக் அது அந்த குட்டி வயசுல அந்த மெச்சூரிட்டி ஒண்ணு 0 ஒ 0 மெச்சூரிட்டி. எனக்கு அது ஆல்மோஸ்ட் ஒரு துருதுருன்னு இருப்பீங்களா மேம்? 25, 28 இயர்ஸ், 30 இயர்ஸ் வரைக்கும் கூட எனக்கு அந்த 0 மெச்சூரிட்டி தான். என்னோட கொலீக், என்னோட ஃப்ரெண்ட் வனஜாலாம் சொல்லுவா. "அம் ஏன் வனஜ் இப்படி பேசுற?" அப்படின்னுவேன். முதல்ல என்னது இது? இது என்னது? பூனை மாரி பேசிக்கிட்டு இருக்க. கொற. இன்னும் இன்னும் கொஞ்சம் கொற. இன்னும் கொஞ்சம் கொற. இன்னும் கொஞ்சம் கொற. இன்னும் கொஞ்சம் கொற. இப்படியே சொல்லுவா. ஸோ என்ன கொஞ்சம் கொஞ்சம் பேசு. முதல்ல இது கொஞ்சம் பேசுறத கட் பண்ணு. "இல்லடி" அப்படின்னு. "இப்படி பேசாத நானு. பேசவே பேசாத" அப்படின்னுவா. ஸோ அந்த மெச்சூர்ட் வாய்ஸ்க்கு மாறணும் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட ஒரு அப்புறமா தான் தெரியாத அளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் வரைக்கும் அப்படிதான் இருந்தது லைஃபே. என்னன்னே அதாவது வாட் டு சே நாட் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்போஷர் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பெரிய மீடியா பேக்ரவுண்ட் இல்ல. இல்லல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டேன். ஸ்கின் கேர். ஆக்சுவலி மேம் நெறைய தண்ணி குடிச்சா போதுமா ஸ்கின் கேருக்கு? அப்படி முடிக்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் ஹேருக்கு வரேன் மேம். ஹேர் ஆயில் ஏதோ வீட்லயே பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அச்சோ! அந்த ஹேர் ஆயில் என்ன வீட்ல பண்ணுவீங்கங்கிற டிப் எங்களுக்கு வேணும். பாரு இன்ஃப்ளூயன்சரா மாறலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ வந்து எல்லா டிப்ஸையும் இப்படியே கேட்டுட்டேன்னா, நான் எப்படி இன்ஃப்ளூயன்சரா மேம் நான் மாற எங்க முடியும்? சேனல்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இவ்ளோ நீளமான, அடர்த்தியான முடி இருக்கிற அம்மு மேம் எப்படி அத மெயின்டெயின் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இத கண்டிப்பா. பாருங்க. சிம்பிள்ங்க. எந்த எண்ணெய் யூஸ் பண்ணாலும், வாரத்துக்கு ஒரு 3 நாள், 4 நாள் தலைக்கு எண்ணெய வைங்க. ஜடைய போடுங்க. அதுக்கு ஒரு பேட் போடுங்க. ஓகே. அதெல்லாம் பண்ணுங்க முதல்ல. எப்ப பார்த்தாலும் தலைவிரி கோலத்தோடவே இருக்காங்க. எங்க ஏரியாலயே சில பேர் பார்த்தோம்னா, காலையில நான் 6 மணிக்கு வாக்கிங் போவேன். அவங்க தலைய விரிச்சு போட்டுட்டு இப்படியே நடந்து போவாங்க. அதாவது ஒரு தூக்கம் கலக்கமானா நானே இல்ல பக்கம் நானே. பிகாஸ் நான் தப்பு சொல்லல. இன்னைக்கு வந்து என்விரான்மென்ட்ல ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்கு. அப்படி இருக்கும்போது அழகா இருங்க. அதெல்லாம் ஒரு தப்புமே கிடையாது. ஆனா நமக்கு ஹேர் நம்ம லைஃப் லாங் வேணும். நம்ம இப்ப யங்ஸ்டரா இருக்கோம்னு தலைய எப்ப பார்த்தாலும் விரிச்சு போட்டுட்டே இருந்து, அதுக்கப்புறமா வந்து ம். முடி நம்ம இல்லன்னா தலையில இல்லையேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்ப கூட நான் டிரைவ் பண்ணி வரும்போது தலைய கட்டி தான் இருக்கும். உள்ளுக்குள்ள வரும்போது மட்டும் தான் நான் கிளிப் எடுப்பேன். இப்போ வெளிய எங்கேயாவது போம்போதுனா தலைய பேண்ட் போட்டு அத ஒரு பன் மாரி போட்டு வச்சுப்பேன். என்னன்னா, ரொம்ப காத்துல பண்ணும்போது என்ன ஆகும், ஒண்ணுத்துக்கு ஒண்ணு மாட்டி சிக்கு ஆயிடும். அது சிக்கி எடுக்கிறோம்னு சொல்லியே பாதி முடி போயிடும். அவ்வளவுதான். ஸோ, நமக்கு வந்து லுக்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்த மட்டும் நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர பத்தியும் நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா, நமக்கு தி பெஸ்ட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நெறைய கெமிக்கல்ஸ் நெறைய இதெல்லாம் இருக்கு. பாருங்க எல்லாமே என்ஜாய் பண்ண வேண்டிய வயசு தான். வி ஆல்சோ டிட் ஸ்ட்ரீக்கிங் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஹேர் அயர்னிங், கர்ல்ஸ் எல்லாமே நாங்க பண்ணியிருக்கோம். அதெல்லாம் ஓகே தான். பட் என்னன்னா, நீங்க எது பண்ணீங்கனாலும், அதுக்கேத்த மாதிரியான ஊட்டச்சத்து எடுத்துக்கணும். இப்ப ஆயில் நீங்க சொல்லும்போது, ஓகே உங்க ஆசைக்காக எங்க வீட்லயே வந்து சின்ன வெங்காயம், கருவேப்பில, அப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நானே வந்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். எனக்கு வேண்டியது செம்பருத்தி, நெல்லிக்காய் ம். என்னென்ன கிடைக்குதோ உங்க மார்க்கெட்ல,
தக்காளி, கொத்தமல்லி, அந்த பிரிஞ்சால், வெண்டைக்காய் இந்த மாதிரி விஷயங்கள தவிர எல்லா காயையும் போட்டு நான் வந்து ஒரு எண்ணெய வந்து ப்ரிப்பேர் பண்ணி அத வேற எங்க அம்மா பாவம் டென்ஷனா என்னடி இது இவ்ளோ பெரிய குண்டான் எத்தன நாளைக்கு அம்மா இது வந்து நான் அடிக்கடிக்கு பண்ண முடியாது நீ படுத்துற பாடு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் தவிர இருந்தேன் எல்லாத்தையும் அதாவது மத்த இன்கிரீடியன்ஸ்லாம் வராம போயிடும் அதுக்குள்ள அது காஞ்சு போயிடும் சரி இது வாங்குவேன் அதுக்கப்புறம் அது வாங்க முடியாம போயிடும் இது பூச்சி பிடிச்சிடும் இப்படியே பண்ணி பண்ணி ஒரு எண்ணெயை காய்ச்சறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ் ஒரு 6 மாசம் எப்படியாவது நீங்க எண்ணெயை காய்ச்சி முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிருக்கும் இதுக்கு நம்ம ஒரு பாட்டில் வாங்கியே தலையை வச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ தலைக்கு வந்து முடிக்கு எப்போவுமே இந்த சின்ன வெங்காயம் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கருவேப்பிலை இன்டேக் நிறைய குழந்தைங்க அந்த கருவேப்பிலையை தூக்கி போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்குங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணவே பண்ணாதீங்க யாரா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஒருவேளை கருவேப்பிலை அப்படி சாப்பிட பிடிக்கலன்னா கூட முடிஞ்ச வரைக்கும் இந்த கீரை மசியல் இல்லை துவையல் அப்படி இல்லை போட்டு அரைச்சிருங்க இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு அரைப்போம் அதோட அரைச்சு சட்னியை கூட சாப்பிட்டுக்கோங்க சட்னியில நம்ம கருவேப்பிலை யூஸ்வலா பெருசா நிறைய தாளிச்சு தான் போடுவாங்க தாளிச்சு வெளியே போடுறதுக்காட்டிலையும் கொஞ்சம் நிறைய உருவி அதை போட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் அரைச்சி சாப்பிட ட்ரை பண்ணுங்க அப்படி வந்து சாப்பிடும்போது நல்லது கீரை வந்து முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா பாதாம் அது ரொம்ப நல்லது ரொம்ப டெய்லி எடுத்துக்கிறது முடிக்கு வந்து ரொம்ப நல்லது ஒமேகா டேப்லெட்ஸ் அதுவும் ரொம்ப நல்லது அது ஏஜுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியல ஃபிஷ் வந்து நல்லது ஸோ நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறவங்க ஃபிஷ்ஷு நாட்டு முட்டை இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ அடிக்கடிக்கு தலையை விரிச்சு போட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியே போனீங்கன்னா கூட அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வரும்போது தலையை கட்டி நீங்கள் ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க ஈவன் ட்ராவலிங்கில் கூட நீங்கள் தலையை விரிச்சு போட்டுட்டே ட்ராவல் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன மெயின்டைன் பண்ணாலும் முடியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும் இப்போ ஃபியூச்சரில் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இப்போ இன்டேக் பற்றி இதை சொல்லும்போது இப்போ ஏதாச்சும் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கா ஆர் சம்திங் லைக் தட் யூ ட்ரை இந்த மாதிரி பாதாம் அப்படி சாப்பிட்றது இல்லாம ட்ரிங்க்ஸா ஏதாச்சும் இல்ல நான் இந்த ஜிம் அப்படிலாம் நான் ஒன்றும் பண்றது இல்ல ஃப்ரெஷ் ஜூஸ் மாதிரி ஏதாச்சும் ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து டைம் கிடைச்சு தான் நான் போட்டு சாப்பிடுவேன் டெய்லி வந்து நம்ம ஒரு இதுக்காக சொல்லிக்கலாம் டெய்லி நான் அது சாப்பிட்றேன் இது சாப்பிட்றேன்னு நிஜமா தண்ணி காஃபியை தவிர நான் எதுவுமே சாப்பிட்றது இல்லை இதான் ஓகே அடுத்து எனக்கு உங்களோட கண்ணு பத்தி தான் மேம் லைக் முக்கியமா கேட்கணும் கண் அந்த லைக் ஒரு மை போடுறதா இருந்தாலும் அது அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்றதா இருந்தாலும் வாட் ஆர் தி திங்ஸ் தட் யூ ஆக்சுவலி என்னன்னா கண்ணு பொறுத்த வரைக்கும் நல்லா தூங்கணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏர்லி பேர்ட் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரமா எழுந்துப்பேன் அம்மாவே சொல்லுவாங்க நீ எதுக்கடி இப்படி எழுந்துக்கிறேன்னு டிபெண்ட்ஸ் மோஸ்ட்லி நான் ஒரு 5 o'clockல எழுந்துக்கிறதுக்கு பார்ப்பேன் சில நேரத்தில் 4:30 4 o'clock எழுந்துப்பேன் என்ன மார்னிங் டைம்ல எழுந்துட்டு கொஞ்சம் எனக்கு மீ டைம் இருக்கணும் அந்த டைம்ல அந்த ஃபோனெல்லாம் பார்க்க மாட்டேன் ஸோ காலையில் அலாரம்காக நான் ஃபோனை பார்க்கணும் வேறு வழி கிடையாது அதை ஸ்னூஸ் பண்ணுறதுக்காக மற்றபடி எழுந்து கொஞ்சம் வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஏரியாலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுப்ரபாதம்லாம் போட்டுட்டு ஒரு காஃபியை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் பெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வாசல்ல எல்லாம் கோலம் போட்டுட்டு ஒரு விளக்க ஏற்றிட்டு ஒரு சாம்பிராணி போட்ட பிறகு எனக்கு வந்து விடிஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் அந்த ஃபீல் எனக்கு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆயிடும் அதுக்குள்ளே விடிஞ்சிரும் அப்புறம் எல்லாருடைய நார்மல் லைஃப் உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆயிடும் இதுதான் லைக் நைட் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க சீக்கிரமா தூங்குவேன் நான் ஒரு 10 o'clock தூங்கணும்னு நினைப்பேன் ஆனால் 10 o'clock தூங்குறது எனக்கு ரிஸ்கியா ஃபீல் ஆகும் ஏன்னா சில நேரத்தில் ஷூட்டிங் முடியறதுக்கு 9 o'clock ஆயிடும் வீட்டுக்கு வரதுக்கு 10 ஆயிடும் ஸோ 10 o'clock நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு தூக்கம் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாகும் அதனால நான் 11:30 ஓகே சூப்பர் மேம்